தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் குறித்து எழிலகம் மற்றும் மாநகராட்சி கட்டடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் குறித்து எழிலகம் மற்றும் மாநகராட்சி கட்டிடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது எழிலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு செய்து வருகிறார். தமிழகம் முழுக்க இந்த கனமழை பெய்து வருவதால் எவ்வளவு புகார்கள் வந்திருக்கிறது, அது எவ்வாறு உடனுக்குடன் சரி செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து தற்போது அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர்கள் கேட்டு வருகிறார். தமிழகம் முழுக்க பல இடங்களில் முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டெல்டா உள்ளிட்ட இந்த கிழக்கு கடற்கரையோர மாவட்டங்களில் புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக கனமழை பெய்திருக்கிறது. எனவே பல இடங்களில் பெரிய அளவுக்கு சேதம் இல்லை என்றாலும் கூட கால்நடைகள் இழப்பு, அதே போல வயல்கள் பாதிப்பு என பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இது குறித்தும் அவர்கள் நேரடியாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மக்களை அந்த தாழ்வான பகுதியிலிருந்து மீட்டு மேலான பகுதிக்கு மாற்ற தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.